ஈழத்தமிழ் என்று கொஞ்சம் பேர் குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஈழத்தமிழ் என்றா என்ன? நீங்க கலைக்கிற தமிழைத்தான் நீங்க ஈழத்தமிழ் சொல்றீங்களா? ஏனென்றா நீங்கள் உங்களை ஈழத்தமிழர் என்று அடையாளப்படுத்திக் கொள்றதால. பெண்ணாக பிறந்தவள் கூட புலியாக மாறி களமாடுவாள் தன் உறவுகளுக்காக என்று சொன்ன பிரபாகரன் அமைத்த தேசம் அதுதான் அந்த ஈழம். அந்த ஈழத்தில் வாழ்ந்தேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாழ்வோம் என்று பெருமையாக பேசுபவன் எவனெல்லாம் தமிழ் பேசுகிறானோ, அவன் கண்டியிலிருந்து தமிழ் பேசினாலும் சரிதான், கனடாவில் இருந்து தமிழ் பேசினாலும் சரிதான், அவர்கள் எல்லாம் ஈழத்தமிழர்கள் தான். இந்த அக்காட வீடியோக்கு இதுதான் பதில் என்னால் பொதுவாக கூற முடியும். வரலாறு கடந்து விஜயபாபு வந்த காலத்தெல்லாம் கடந்து போய் எல்லாம் வரைய தேவையில்லை. தலைவர் வரலாறே போதும். மற்றது இந்த அக்காவுக்கு நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க. உண்மைக்குமே இவ ஒரு தமிழ் உணர்வாளி என்று தான் சொல்லலாம். என்னத்திற்காக இந்த பதிவு இவர்கள் கேட்டார்களோ தெரியாது. இவருக்கு நாங்கள் கொடுக்கின்ற கருத்தை வைத்துக்கொண்டு பொதுவாக எல்லோருக்கும் தெளிவூட்டுவதற்காக இவ்வாறான ஒரு பதிவை போட்டாரோ தெரியாது. அவ்வாறு போட்டிருந்தால் அது ஒரு சிறந்த விடயம். எதிர்காலத்தில் அவருடைய அடுத்த பதிவு தமிழ் சார்ந்து, தமிழ் பெற்று சார்ந்து, ஈழம் சார்ந்து, ஈழப்பெற்று சார்ந்து வரும். அதில் எந்த குறையும் இல்லை. இதே ஒரு ஆணாக கேட்டிருந்தால் நாங்கள் வேறு மாதிரி பதிவு சொல்லி வைக்கலாம். கேனா மூனா வானா கூனான்னு சொல்லி நாங்கள் பதில் கொடுத்துருக்கலாம். ஆனால் இவ ஒரு தமிழ் பெற்றாள். அதே மாதிரி அட்ரஸ் இல்லாத விலாசம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நாங்கள் இவ்வாறு பதில் கொடுக்க அவசியம் இல்லை. அக்காவுக்கு விளங்கும் வகையில் வடிவாக இவ ஒரு பெண் என்றதால் அவருக்கு புரியும் வகையிலேயே ஈழத்து பெண்களை வைத்து இவ்வாறான ஒரு விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். தமிழன்றது நான் சொன்னது போல தான், கண்டி தமிழாக இருந்தாலும் சரிதான், கனடிய தமிழாக இருந்தாலும் சரிதான், அவன் ஈழத்தை பற்றி பேசுகிறான், விடுதலை போராட்டத்தை பற்றி பேசுகின்றான், ஈழத்தில் போராடிய பெண்களை பற்றி பேசுகின்றான், தலைவரை பற்றி பேசுகிறான் சொன்னால் அது எல்லாமே ஈழத்தமிழ் தான். ஈழத்தமிழ்ன்றது வெறும் பேச்சு பொருள் அல்ல, அது ஒரு உணர்வு, அது ஒரு அடையாளம். அதை நாங்கள் யாராரோ இந்த அட்ரஸ் இல்லாதவர்கள், விலாசம் இல்லாதவர்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறு தமிழ் பெற்றாளர்கள் அல்லது உணர்வாளர்கள் அதற்கான வரலாறை தேடும்போது நாங்கள் அதற்கு ஒரு மேலோட்டமான விளக்கம் கொடுக்க முடியும் எங்களால் உணர்ந்த வகை. அதனால இப்போ பொதுவாக சொல்ல போன்னு சொன்னால் அந்த ஈழம்ன்ற ஒரு தேசத்தால் தான் இங்கே வெளிநாட்டில் புலம்பெயர் தேசத்தில் இவன் அக்காவோட அப்பாவோ அல்லது அம்மாவோ இங்கே அவர் கொடுத்த அவர் அந்த தலைவர் கொடுத்த அந்த ஈழ தேசத்தை அடிப்படையாக வச்சு கொண்டு தான் இங்கே தங்களுக்கான குடியுரிமையை பெற்றுக்கொண்டு அதன் பின்னர் இங்குள்ள குடியுரிமை பெண்ணை திருமணம் முடித்து அதனூடாக பிறந்து வளர்ந்த பிள்ளைகளும் இன்றைக்கு ஈழம் பேசுதுகள். ஆனால் அவர்களுக்கு முழுமையான வரலாறு ஆயுதந்தரையால் சொல்லிக் கொடுக்கப்படுறதில்லை. இது என்னத்துக்கு சொல்றேன்னு சொன்னா, அக்கா சில வேளை இந்த ஈழத்தமிழை இழிவாகத்தான் பேசியிருப்பார் என்று சொன்னால் அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்காக இந்த கதை யாரையும் இழிவுபடுத்தும் முகமாக சொல்லவில்லை. இதுதான் உண்மை. தலைவர் கண்ட தேசம் ஈழம். இன்றைக்கு எவனவனோ என்ன எல்லாம் கதைச்சிட்டு போகலாம். ஆனால் அதே தேசத்துக்குள்ளே இருந்து அந்த தேசத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் நல்லா இருக்கல, அதை நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது. நாட்டில் இருந்து கொண்டு தான் சொல்லுவார்கள், நீங்கள் புலம்பெயர் தேசம் ஓடிட்டீர்கள், புலம்பெயர் தேசத்தில் போய் கத்தி கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி. ஆனால் நாட்டில் இருக்கிறவர்களுக்கு தாய் தகப்பன் தான் சொல்லணும், விடுதலை போராட்டங்களை வளர்த்தவர்கள் எல்லாம் புலதேசத்தில் இருந்தான் வளர்த்தார்கள் என்று. போராளிகள் ஆயுதம் தூக்கி போராடினார்கள் ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு தலைவருக்கு கீழே. அந்த தலைவன் நம்பி இருந்தது அவர்களோட போராட்டத்தில் நிதியியல் ரீதியாக புலம்பெயர் தேசங்கள், அறிவியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக புலம்பெயர் தேசங்கள், இறுதி யுத்தத்தில் கூட அவர்கள் நம்பி இருந்தது புலம்பெயர் தேசங்கள் என்று சொல்லி எல்லாம் நிறைய பதிப்புகள் இருக்கிறது. அவர்களுடைய தங்களுடைய வீரங்கள், திறமைகள், ஆயுத போராட்டங்களோடு நாட்டில் நின்று களத்தாடும் போது புலம்பெயர் தேசங்கள் இருக்கிறவர்கள் இங்கே இருக்கிற அரசியல் சமூகங்களோடு போராடினார்கள், சர்வதேசத்தோடு போராடினார்கள். எல்லாமே ஒன்றுடன் ஒருங்கிணைக்கப்பட்டது தான் ஈழதேச யுத்தம் என்றது. ஸோ இந்த ஈழத்தமிழர்கள் என்ற வார்த்தை வெறும் சொல்லாகவோ அல்லது மொழியாகவோ இல்லை, அது ஒரு உணர்வுடன் சம்பந்தப்பட்டது, ஒரு இனத்துடன் சம்பந்தப்பட்டது. சொல்ல போனால் அது ஒரு இனத்தின் அடையாளம் என்று சொல்லலாம். ஈழத்தமிழ் என்றது என்றைக்கும் அழியாதது. எவனவன் ஈழம் சார்ந்து உணர்வோடு தமிழ் பேசுகிறானோ அவனவன் எல்லாம் ஈழத்தமிழன் தான். அவன் பேசுவதெல்லாம் ஈழத்தமிழான். தமிழ் என்றைக்கும் தமிழ் தான். தமிழ் என்ற சொல்லுக்கு அமுதென்ற பெயர். அந்த தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று சொல்லி நிரூபித்தது எங்களுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவர் உருவாக்கினது இந்த தமிழ் தேசம். அந்த தமிழ் தேசத்தில் வாழப்போகின்ற ஒவ்வொருத்தனும் ஈழத்தமிழன் தான். அப்போ அவன் பேசுகின்ற தமிழ் எல்லாம் ஈழத்தமிழ் தான். இதை விட ஒரு விளக்கமும் தேவையில்லை என்று நினைக்கிறேன்.